அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயன்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்கள் வழங்கவும், என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தினை தொடங்கி வைக்கவும் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் முடிவுற்ற வளர்ச்சிப் பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவில் பங்கேற்றிருக்கும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு லேபர் மினிஸ்டர் அவர்களையும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அலுவலர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்று திட்ட பயன்கள் பெறவிருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளிகளையும், சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதிய பயனாளிகளையும் மற்றும் ஊடகவியல் மற்றும் பத்திரிகையாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள உள்ளாட்சி ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களும் தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்வு மேலாண்மை அமைப்பு மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற துறை உருவாக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மே மாதத்தில் தற்போது வரை இத்துறையின் கீழ் 1,54,00,000 குறைதீர்வு மனுக்கள் பெறப்பட்டு 1,49 கோடி மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிகம் நாடும் சேவைகளை அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கப்படும் வகையில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் முதல் 2025ஆம் ஆண்டு மார்ச் வரை மக்களுடன் முதல்வர் என்ற முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 4,835 முகாம்கள் நடத்தப்பட்டு 23,50,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளன. இத்திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை நடத்த உத்தரவிட்டார்கள். இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் நகரப்புறங்களில் 3,768 முகாம்களும், கிராம பகுதிகளில் 6,232 முகாம்களும் என 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டது. இம்முகாம்களில் கிராம பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளும், நகரப்புற பகுதிகளில் 13 துறைகளை சார்ந்த 43 சேவைகளும் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் குறிப்பாக தன்னார்வலர்கள் 1,00,000 பேர் வாலண்டியர்ஸ் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர்கள் வீடு வீடாக சென்று நேரடியாக முகாம் நடக்க உள்ள நாள், இடம் குறித்த விவரங்கள், அங்கு வழங்கப்பட உள்ள சேவைகள் மற்றும் கையேட்டினை விண்ணப்பதாரருக்கு நேரடியாக வழங்கினார்கள். இத்திட்டம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் வட்டத்தில் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார்கள். இத்திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்ற தகுதியுள்ள மகளிர் எவரேனும் இருப்பின் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பும் செய்யப்பட்டது. இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மீது உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய இனங்களில் அன்றே தீர்வு காணவும், பிற இனங்களில் அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பல்வேறு திட்டங்கள், சேவைகள் கோரி மொத்தம் 38,50,000 மனுக்கள் பெறப்பட்டு இன்று வரை 38,44,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பொதுமக்களிடையே நீண்ட கால கோரிக்கைகளாக அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள சாலை, குடிநீர் வசதி, மின்சார தேவை போன்ற பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளையும் இத்திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இம்முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி 30 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் தகுதியானவர்கள் கள ஆய்வு செய்து 16,09,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு என்றுமே முன்னோடியாக திகழ்கிறது. இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற கைம்பெண்கள், கணவனால் கைவிட்ட பெண்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்கள் மற்றும்